ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் குரூப் 4க்கான இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜஹாங்கீர் யாருடைய மகன்? ஆன்சர் சி, அக்பர். அக்பருக்கும் அவரது ராஜபுத்திர மனைவிக்கும் பிறந்த இளவரசர் ஜஹாங்கீர் ஆவார். ஜஹாங்கீருடைய முழு பெயர் சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் ஆகும். ஜஹாங்கீர் என்ற பெயருக்கு உலகத்தை கைப்பற்றுவர் என்ற பொருளும் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வைஷ்ணவி தேவி கோவில் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஏ, ஜம்மு காஷ்மீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காங்டாக் மலைவாழிடம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் சி, சிக்கிம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உச்ச நீதிமன்றம் பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள்? ஆன்சர் சி, சட்டப்பிரிவு 124 முதல் 147 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ் தலைவரானார்? ஆன்சர் பி, 1938 ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரசின் தலைவரானார். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலமைச்சர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது? ஆன்சர் சி, 25. நெக்ஸ்ட் கொஸ்டின், மலரின் இன்றியமையாத பாகங்கள்? ஆன்சர் டி, மகரந்தத்தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அட்டையின் இடப்பெயர்ச்சி டேஸ் மூலம் நடைபெறுகிறது? ஆன்சர் டி, தசை சுருக்கம் மற்றும் நீள்தல் மூலம் அட்டையின் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1948 ஆண்டு அணுசக்தி ஆணையம் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் பி, மும்பை. இதனுடைய முதல் தலைவர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா ஆவார். தற்பொழுது இந்த நிலையம் பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1936. பணவாட்டம் பற்றிய கூற்றுகளில் தவறானது? ஆன்சர் ஏ, 1 மற்றும் 4 தவறு. 1 தவறு. பண வீக்கத்தின் பொழுதுதான் பணத்தின் மதிப்பு குறைந்து கொண்டே போகும். எனவே 1 தவறு. 2 சரியானது. பண வாட்டத்தின் பொழுது பணத்தின் மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும். 2 சரி. 3 சரி. பணத்தின் மதிப்பு குறையும் பொழுது பொருட்களின் விலை குறைந்து கொண்டே போகும். எனவே 3 சரி. 4 தவறு. நாடு வளர்ச்சி அடைந்த நிலையில் பண வீக்கம் இருக்கும். எனவே பணவாட்டம் என்பது தவறு. நாடு மந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் பணவாட்டம் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொத்த நாட்டு உற்பத்தி என்பது? ஆன்சர் டி, ஜிஎன்பி. மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி என்று அழைக்கப்படுகிறது. ஜிஎன்பி என்பது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் என்பதாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், லிட்டன் பிரபு எந்த டேஸ் ஆண்டு முதல் டேஸ் ஆண்டு வரை இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தார்? ஆன்சர் பி, 1876 முதல் 1880 வரை இந்தியாவின் வைஸ்ராயாக லிட்டன் பிரபு இருந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வட்டார மொழி பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி, 1878. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தண்டனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ, 1860. இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், காளிதாசர் யாருடைய அரசவையில் புகழ்பெற்ற கவிஞராக இருந்தார்? ஆன்சர் டி, 2ஆம் சந்திரகுப்தர். காளிதாசர் ஒரு
சமஸ்கிருத புலவர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்? ஆன்சர் பி. குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனித உரிமைகள் சாசனம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் டி. 1948 டிசம்பர் 10. இந்த மனித உரிமைகள் சாசனம் டிசம்பர் 10ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவுகூரும் விதமாக டிசம்பர் 10ஆம் தேதி மனித உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வேலூர் புரட்சி ஏற்பட்ட நாள்? ஆன்சர் சி. 1806 ஜூலை 10. வேலூர் புரட்சி இந்திய கழகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள்? ஆன்சர் ஏ. 1801 அக்டோபர் 24. பாதரசத்தின் வேதியியல் குறியீடு? ஆன்சர் ஏ. HC. நெக்ஸ்ட் கொஸ்டின். பூமியில் மிகவும் கடினமான பொருள்? ஆன்சர் சி. வைரம். வைரம் என்பது தூய கார்பனால் ஆனது. இந்த கார்பனில் அணுக்களின் பிணைப்புகளால் இந்த வைரம் மிகவும் கடினமான பொருளாக உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். துருப்பிடிக்காத எக்கில் இரும்பு இதனுடன் கலக்கப்படுகிறது. ஆன்சர் ஏ. எண்ணெய் மற்றும் Cr. எண்ணெய் என்பது நிக்கலையும் Cr என்பது குரோமியத்தையும் குறிக்கும். எனவே நிக்கல், குரோமியம், இரும்பு இந்த மூன்றும் சேர்ந்த கலவைதான் துருப்பிடிக்காத எக்கு ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். முடிசூடும் பெருமாள் என்பது யாருடைய இயற்பெயர்? ஆன்சர் சி. வைகுண்ட சுவாமிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் 63வது பிரிவு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் பி. துணை குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பின் 63வது பிரிவு துணை குடியரசுத் தலைவர் நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை வகிப்பார் என்றும் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆளுநர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது? ஆன்சர் டி. 35. ஆளுநர் ஆவதற்கு குறைந்தது 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். சட்டப்பிரிவு 157 மற்றும் 158 ஆளுநர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 35 என்று குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய சுரங்கப் பணியகம் எங்கு உள்ளது? ஆன்சர் சி. நாக்பூர். இந்திய சுரங்கப் பணியகம் சுரங்கத் தொழில்களின் மேம்பாடு, வளர்ச்சி ஆகியவற்றை பற்றி கண்காணிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை கொல்கத்தாவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் சி. 1818. கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் முதன்முதலாக இந்த பருத்தி நெசவாலை தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சத்ரபதி சிவாஜி எந்த வயதில் காலமானார்? ஆன்சர் பி. 53வது வயதில். 1680ஆம் ஆண்டு 53வது வயதில் சத்ரபதி சிவாஜி காலமானார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆத்மிய சபையை நிறுவியவர்? ஆன்சர் பி. ராஜாராம் மோகன் ராய். 1815ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் ஆத்மிய சபையை நிறுவினார். இது 1828ஆம் ஆண்டு பிரம்ம ஞான சபையாக வளர்ச்சி அடைந்தது. கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஏ. மல்நாடு. கர்நாடகாவின் வடக்கு நிலப்பரப்பு அல்லது மலைப்பாங்கான பகுதி மல்நாடு என்று அழைக்கப்படுகிறது. கர்நாடகாவின் தாழ்வான பகுதி அல்லது சமவெளி பகுதி மைதான் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மித்ரா மேளா சங்கம் தொடங்கியவர்? ஆன்சர் சி. வினாயக் தாமோதர் சாவர்கர்.
விநாயக் தாமோதர் சாவர்கரும் அவருடைய சகோதரருமான கணேஷ் சாவர்கரும் இணைந்து இந்த மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கினர். இது ஒரு ரகசிய சங்கமாகும். இது 1904ஆம் ஆண்டு நாசிக்கில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பால கங்காதர திலகர் தன்னாட்சி கழகத்தை எங்கு தொடங்கினார்? ஆன்சர் ஏ, பூனா. 1916ஆம் ஆண்டு 2 தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. ஒன்று திலகரால் பூனாவில் தொடங்கப்பட்டது. இரண்டாவது அன்னி பெசன்ட் அம்மையாரால் சென்னையில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர்? ஆன்சர் பி, அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1990. நெக்ஸ்ட் கொஸ்டின். மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ, இந்திய பெருங்கடல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பூமி ஒரு முறை சுழல்வதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம்? ஆன்சர் சி, 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சனிக்கோளின் துணைக்கோள்களின் எண்ணிக்கை? ஆன்சர் பி, 62. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவண்ணாமலை எந்த நாட்டைச் சேர்ந்த பகுதி? ஆன்சர் டி, தொண்டை நாடு. தொண்டை நாட்டினுடைய சில பகுதிகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை இவை அனைத்தும் தொண்டை நாட்டுக்குரிய பகுதிகளாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் தொன்மையான நாகரிகமான மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது? ஆன்சர் டி, 6500 ஆண்டுகள் பழமையானது. பிராமணர் அல்லாதவர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி, 1916. சென்னையில் 1916ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி பிராமணர் அல்லாதவர் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் முன்னேற்றத்திற்காக தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் நாளிதழ்கள் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். காம்ராட் என்ற ஆங்கில பத்திரிகையை ஆரம்பித்தவர்? ஆன்சர் ஏ, மௌலானா முகமது அலி. காம்ராட் என்றால் தமிழ் தோழர் என்று பொருளாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர்? ஆன்சர் சி, அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் நாடு என்று கூறியவர்? ஆன்சர் பி, ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1916ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தென்னிந்திய மக்கள் சங்கம் எவ்வாறு மறுபெயரிடப்பட்டது? ஆன்சர் ஏ, நீதி கட்சி. இதுக்கு முன்னாடி பிராமணர் அல்லாத ஒரு பிரகடனம் பார்த்தோம்ல 1916ஆம் ஆண்டு. அந்த பிராமணர் அல்லாத பிரகடனத்தில் தான் இந்த தென்னிந்திய மக்கள் சங்கம் உருவாக்கப்படும். இந்த தென்னிந்திய மக்கள் சங்கம் பின்னாளில் நீதி கட்சி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் நாத்திகன் ஏன் எழுதியவர்? ஆன்சர் சி, பகத்சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். 86வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை? ஆன்சர் சி, 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்குதல். 86வது சட்டத்திருத்தம் 2002ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர். ஆன்சர் பி பிரித்திகா யாசினி. பிரித்திகா யாசினி சேலத்தைச் சேர்ந்தவர். இவர் 2017ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரதம அமைச்சரின் கடமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் டி சட்டப்பிரிவு 78. நெக்ஸ்ட் கொஸ்டின். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான எம். ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பி 1969. 1969ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி முதல் 1969ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை குறுகிய கால தற்காலிக குடியரசுத் தலைவராக இருந்தார். சுதந்திர இந்தியாவிற்கு ஓர் அரசியலமைப்பு சட்டம் வேண்டுமென முதலில் பரிந்துரைத்தவர். ஆன்சர் சி எம்.என். ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியல் சாசனத்தின் முகவுரையே வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று கூறியவர். ஆன்சர் டி ஐவர் ஜென்னிங். ஐவர் ஜென்னிங் பிரிட்டிஷ் வழக்கறிஞர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். முகவுரையே அரசியலமைப்பின் ஜாதகம் என்று கூறியவர். ஆன்சர் ஏ கே.எம். முன்சி. கே.எம். முன்சி குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலமாக பிரிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பி 1966. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் பி பகுதி 4. பகுதி 4இல் சட்டப்பிரிவு 36 முதல் 51 வரை அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின். முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர். ஆன்சர் சி எர்னஸ்ட் பார்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின். முகவுரை அரசியலமைப்பின் ஆன்மா என்று கூறியவர். ஆன்சர் பி தாகூர்தாஸ் பர்கவ். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த சட்டத்திருத்தத்தின்படி அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது? ஆன்சர் சி சட்டப்பிரிவு 42. 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த சட்டப்பிரிவு 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குகிறது? ஆன்சர் டி சட்டப்பிரிவு 45. நெக்ஸ்ட் கொஸ்டின். முகவுரை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியவர். ஆன்சர் ஏ என்.ஏ. பால்கிவாலா. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எண்ட் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.